கரூரில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் திமுக சார்பில் நடைபெற்று வரும் பிரச்சார பொதுக்கூட்டம் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா உரையாற்ற உள்ளார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரி கார்த்திக், முழு விவரம். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக தன்னுடைய பிரச்சார பணிகளை துவங்கியிருக்கிறது. இன்றைய தினம் 3வது நாள். உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் பாசிசம் வீழட்டும், இந்தியா வெல்லட்டும் என்ற முன்னெடுப்போடு நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதி வாரியாக பொதுக்கூட்டங்களானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் நடக்கும் இந்த 3வது நாள் பொதுக்கூட்டத்தில் புதுச்சேரி, திருவள்ளூர், தஞ்சாவூர், சேலம், நீலகிரி, பொள்ளாச்சி, காஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் இந்த கூட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற நிலையில் கரூரில் தற்போது திமுகவுடைய துணை பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ராசா அவர்கள் தலைமையில் இந்த கூட்டமானது தற்போது துவங்கியிருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்தோடு இனி திமுக கூட்டங்கள் நடைபெறும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்த நிலையில் இந்த கூட்டமும் தற்போது தமிழ்தாய் வாழ்த்தோடு துவங்க இருக்கிறது. 40 தொகுதிகளுக்கும் பொதுக்கூட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 3 நாட்களாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் இன்றைய தினம் 3வது நாள். மீதம் இருக்கக்கூடிய 11 தொகுதிகளிலும் இந்த கூட்டமானது பிரச்சார கூட்டமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து இடங்களிலுமே திமுக அரசின் சாதனைகளை கொண்டு செல்லும் விதமாக இந்த கூட்டமானது தொகுதி வாரியாக நடைபெறும். தற்போது கரூர் தொகுதிக்குட்பட்ட இடங்களில் தற்போது இந்த பிரச்சார கூட்டமானது நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.